வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் 2ஆம் முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவன் சத்தியத்தை ஆண்டவரே, சத்தியம் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்க, சத்திய ஆவியானவர் அவர்களுக்கு தெளிவு உண்டாக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி தான் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. ஆனா கவர்மெண்ட் லீவ் கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சோ தட்ஸ் வை we are all நாம என்ன பண்றோம்னா worship பண்றோம். நமக்கு கிடைத்த ஒரு பிரிவிலேஜ். அல்லேலூயா. நமக்கு கிடைச்சதான ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, இந்த நாள்ல அவரை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று சொல்லி தியானித்து அவருக்கு பிரியமாக நடக்க கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா நானும் ஆராய்ந்து பார்த்தேன். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துட்டேன். ஒரு வாரமா நான் பார்த்தேன். ஒருத்தர் எங்கேயுமே சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. 25ஆம் தேதி தான் பிறந்தார். ஆனா பிறந்தார். அல்லேலூயா. ஏன் பிறந்தார்? உங்களுக்காக எனக்காக பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் மேய்ப்பர்கள் வந்து அதை அவர்கள் சந்தித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை சந்தித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு கனப்படுத்தி, எங்கேயோ வாழ்ந்த என்னை, எங்கேயோ பிறந்த என்னை உம்முடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டு உம்முடைய ரட்சிப்பை கொடுத்து இந்த சபையாக பேழையில உட்கார வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கு எனக்கு கிருபை தந்தீங்களே அப்படின்னு நன்றி சொல்ல வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நாம மகிமைப்படட்டும். 4 குரூப் தேவனை சந்திக்க வந்தாங்க. முதல் குரூப் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 இருந்து 16 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால், இந்த இடத்துல வாசித்தீர்கள் என்றால், சாதாரண மக்கள் தேவனை கண்டு அவர்களை பணிந்து கொள்வதற்கு முதலாக இவர்களுக்கு தான் அந்த செய்தி கிடைத்தது. They are simple. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எளிமையானவர்கள், அவர்கள் சாதாரணமானவர்கள். அதற்கு தான் ஆண்டவர் மத்தேயுவிலே சொல்லும்போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. எளிமை உள்ளவர்களும் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது வந்தவர்கள் யாருன்னா, இவர்களுக்கு தான் தேவன் ஒரு பிரிவிலேஜ் கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு தான் அந்த பிரிவிலேஜ் கொடுத்தார். 2வது குரூப்பை பாத்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சிமியோன் என்கிறதான ஒரு மனிதனை காண்கிறோம். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதி உள்ளவர், தேவ பக்தி உள்ளவன், பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தது. இவர் யார் என்றால் ஸ்பிரிச்சுவல் மேன். ஃபர்ஸ்ட் சொன்ன சிம்பிள், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் மேன். ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தகுதியோட கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது குரூப் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 பார்த்தால் அன்னாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது அன்னாள் என்கிற பெண்ணை காண்கிறோம். இவள் 84 வயதிலும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் நிலைத்திருந்து உபவாசித்து ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தரை பணிந்து கொண்டு இருந்த ஒரு விதவை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றது? சின்சியர். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ள ஆண்டவருக்கு சின்சியரா ஜெபம் பண்ணுவது, சின்சியரா துதிப்பது, சின்சியரா உபவாசிப்பது, சின்சியரா ஆலயத்துக்கு வருவது, சின்சியராய் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு 7 வயது தான் புருஷனோடு இருந்தார். மற்ற எல்லா நாட்களும் அவள் தனிமைப்படுத்தப்பட்டவள். அவள் ஒதுக்கப்பட்ட நிலைமையை அவள் நினைக்காமல் கர்த்தரை நினைத்து, கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தை அவள் பார்த்ததினால அவள் ஆண்டவர் எங்கு இருந்தாலோ அவளை அங்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன காரியங்கள் படி நீங்கள் அதன்படி வாழ்ந்தீர்கள் என்றால் தேவன் உங்கள் தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார், வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து நான் தான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று உங்களோடு பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது குரூப் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் வேணாமா? இவர்கள் எளிமையானவர்கள் அல்ல, இவர்கள்
என்ன சொல்றது, சிமியோனை போல இவர்கள் ஒரு பக்தி உள்ளவர்கள் அல்ல, அண்ணாலை போல ஒரு தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, பொதுவான ஆட்கள். அல்லேலூயா. சாஸ்திரிகள், ஞானிகள், அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இவர்கள் எளிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக அரண்மனையில் போய் ராஜாவை பார்த்து, ராஜா பார்க்கும்போது அவன் எழுந்து வந்து இவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பெஷலானவர்கள். அவர்களும் அந்த குழந்தையை பார்க்க தேவன் அனுக்கிரகத்தை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 4 வித குரூப்பை நாம் பார்க்கிறோம். இயேசுவை அறிந்தவர்கள், there are simple, spiritual, sincere in the special. அல்லேலூயா. 4 வித குரூப்புகள் கத்தர் அவர்களை தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எளியவர்களும் ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் ஆவிக்குரியவர்கள் என்ற நிலைமையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு உண்மையான வாழ்க்கையானால் தேவன் இருக்கிற இடத்துல அவர் கொண்டு போக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையாய் தேவனுக்கு இருக்கிறவர்களையும் தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். சிறப்பானவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊசியின் நுனியிலே ஒட்டகம் நுழைகிற மாதிரி என்று சொல்லி ஞானிகளை, படித்தவர்களை, ஞானிகளை சொல்லுவாங்க. அவர்களுக்காகவும் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஆண்டவர் இந்த 4 குறிப்புகளை தேவன் 3 சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். 3 சத்தியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். 3 சத்தியம் என்னவென்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இவங்க என்னன்னா, முதலாவது தேவ தூதர்கள் அன்றைக்கே பார்த்தார்கள், ஆண்டவரை அன்றைக்கே போய் தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சிமியோனும் அன்னாலும் 8ஆம் நாளிலே கர்த்தர் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 2 ஆண்டுகள் கழித்து தான் சாஸ்திரிகளும் ஞானிகளும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை பார்க்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்டு 84ல 82ல ரட்சிக்கப்பட்டேன். என்னை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ உடனே ரட்சிக்கப்பட்டேன். ஒரு சிலர் 8 நாட்கள் கழித்து அன்னாலும் சிமியோனும் தேவனை தரிசித்து அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல, ஒரு சிலர் 8 நாட்களுக்கு பின்பாக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் இவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி 2 வருடங்கள் கழித்து ஆண்டவர் பிடித்திருக்கலாம். சில சூழ்நிலைகளில் 10 ஆண்டுகள் ஆண்டவர் பின்தொடர்ந்து வந்து அவருக்கு தேவை, நீங்க தேவை என்று சொல்லி 10 ஆண்டுகள் கழித்து கூட போராடி உங்களை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தி இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த சூழ்நிலையில ரட்சிக்கப்பட்டாலும் தேவன் மனிதனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க வந்ததின் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் மனிதனை ரட்சிப்புகளை நடத்தி அவனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் இருக்கிற இடத்திற்கு அவனை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாயல், தன்னுடைய சுபாவம், தன்னை போல இமேஜை அவனுக்கு உண்டாக்கி தந்த ஆண்டவர், அவன் ஏன்தான் இருக்கணும்னு ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 3 சத்தியம் விஷயம். முதலாவது, கர்த்தர் இந்த 4 குறிப்பு ஜனங்களை எப்படி அவர்களை, முதலாவது சத்தியம், எப்படி அவர்களை கைட் பண்ணினார், எப்படி வழி நடத்துகிறார். ஒரு சூழ்நிலை, ஒருவேளை நீங்க இந்த கால வேளையில, அன்றாட வாழ்க்கையில, பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி வழி நடத்துவார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த சத்தியத்தை தெளிவாய் கேட்டீர்கள், உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு திருமணம் செய்ய, ஒரு வீடு கட்ட, ஒரு பெண் பார்க்க, அல்லேலூயா, ஒரு வேலைக்கு சேர, ஒரு தொழிலை ஆரம்பிக்க, பல சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சத்தியம் நமக்கு புரியும். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. முதலாவது சத்தியம் என்னவென்றால், அவர் எப்படி கைட் பண்ணார், லீட் பண்ணார், அவரை எப்படி வழி நடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எளிய மேய்ப்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே ஆ. மேய்ப்பர்கள் வயல்வெளியில் நல்ல கவனமா வசனத்தை கேட்டாதான் புரியும். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தங்கி ஆ. ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆ. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். ஆ. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. 1. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 2. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருந்தது. 3. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த 4. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 5. இன்று போதும் கர்த்தராகிய போதும். ஆண்டவர் இந்த எளிய சிம்பிள் பட் மாடல், அல்லேலூயா சொல்லுங்க. எளிமையானவர்கள் ஆனா மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கிறவர்கள். நான் நினைப்பேன் எப்பவுமே வாழ்க்கையில எளிமையா இருக்கிற ஜனங்கள் தான் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிள் பட் மாடல். இவங்க எளிமையானவங்க. எப்படி என்றால் அவங்க நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு பெரிய பிரகாசம். இரண்டாவது, அவர்கள் காது கேட்குது, அவர்கள் கண்ணு பார்க்குது, பயப்படாதே என்று சொல்லுது, ஒரு நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நான் எளிமையான சூழ்நிலையில இருக்கிறேன், என் குடும்பத்தை, என்னுடைய பிசினஸை, என்னுடைய வாழ்க்கையை நடத்த என்னால முடியல அப்படின்னு சொன்னா, நீ சிம்பிளா இருந்தாலும் உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு சிம்பிளா உனக்கு உணர்த்தி அவருடைய வழியில நடக்க அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். They were simple always. The simple get spectacular guidance. அல்லேலூயா. அவர்கள் விசேஷமான பிரகாசமான கைடன்ஸை அவர்கள் புரிந்து கொள்ளலாம். எப்ப கர்த்தருக்குள்ள அடங்கி இருந்தா தன்னை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நமக்கு விசேஷம். இரண்டாவது குரூப் பாத்தீங்கன்னா வாசிங்க. என்ன இதுல வாசிக்கிறோம், என்ன வாசிங்கன்னா, மகிமை பிரகாசித்தது, அவர்கள் காது கேட்டது. அது மாத்திரமல்ல, அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பாட்டு பாடுறாங்க. பரமசேனையின் திரள் அவர்களுக்கு என்ன பண்ணுது, பாட்டு பாடுது. வாசிங்க. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. போதும். இத பாத்தீங்கன்னா எளிமையா இருப்பவர்களுக்கு தேவனுடைய நடத்துதல் பிரகாசமாய் மேன்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களை அப்படி நடத்துகிறார். நீங்க வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் செங்கல் அறுப்பவர்கள், அவர்கள் மேய்ப்பவர்கள், அவர்கள் செங்கல் அறுப்பவர்கள், அவர்கள் எளிமையானவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தும் போது அவர்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் கொடுத்து ஒரு ஆளை முன்னாடி நிப்பாட்டி ராஜ கம்பீரம் உள்ள தெய்வம் அவர்களுக்கு முன்பாக செல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீ சிம்பிளா இருக்கலாம், கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். எளிமையான புரியல உன்னை வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையில் கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர். இரண்டாவதாக நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக வாசிப்போம். வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 27. எல்லாம் சேர்ந்து வாசிங்க வேகமா. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார். போதும். அந்த வசனம் போதும். இந்த வசனத்துல வாசித்தீங்களா, அதுல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சிமியோன் என்கிற மனிதனை நடத்துகிறார். முதல்ல எளிமையானவர்கள். இரண்டாவது, சிமியோனை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்றால் ஆவியின் ஏவுதலினால் அவனை நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அந்த இடத்துல போட்டிருக்கிறோம், அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க இருந்தீங்க என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவன் தேவன் தீர்மானித்த நன்மை, தேவன் முன்குறித்த நன்மைக்கு நம்மளை அழகா கொண்டு போறதுக்கு ஆவியானவர் லெட் பை ஸ்பிரிட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க வாசித்தீர்கள் என்றால் மூன்றாவதாக ஒரு ஆளை சொல்லுகிறேன். வாசிங்க. அன்னாலை எப்படி ஆண்டவர் நடத்தினார். வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். முதல்ல சொன்ன சிம்பிள், இரண்டாவது சொன்ன
முன்னாடி வர சொல்லுங்க தம்பி. முதல்ல சொன்னேன் சிம்பிள், அடுத்தது ஸ்பிரிச்சுவல், அடுத்தது என்ன சொன்னேன் சொல்லுங்க? சின்சியர். அதான் அவங்கள எப்படி ஆண்டவர் நடத்தினார் வாசிங்க. லூக்கா 2:38 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவளும் அந்த இடத்துக்கு வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, வசனத்தை நல்ல கவனமா கேட்கணும். மீட்பு உண்டாகிற கூட்டத்துல இருந்த அவ போதும். அப்ப அவளும் அந்த இடத்தில் வந்து நின்றால் ஆண்டவர் நடத்துதல் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. சிமியோனோடு கத்த சொல்லும் போது ஆலயத்திற்கு போங்க என்று சொன்னார். அண்ணாளுக்கு அங்கே போ இங்கே போ என்று சொல்லல. அவர் எங்க இருந்தால், ஆண்டவர் எங்க இருந்தாலோ அந்த இடத்துக்கு நேரா அண்ணால கொண்டு வந்து வச்சார். சொல்லுங்க, ஏன் அவன் இருந்த இடத்திற்கு பாலகனை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்றால், சில நேரங்களில் நமக்கு தேவையானதையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தீர்மானத்தையும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானித்ததையும் ஆண்டவர் நாம் தேடி போகாமல் நாம் இருக்கும் இடத்திற்கே அதை கொண்டு வந்து சேர்க்க உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, ஏன் இப்படி இருந்தா என்றால் அவருடைய வாழ்க்கையில நீங்க நினைத்திருக்க, அண்ணால் வந்து நினைத்திருக்க கூட மாட்டா. ஏன்னா 84 வருஷம் அவ ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறா, சின்சியரா உபவாசிக்கிறா, சின்சியரா ஜெபிக்கிறா, சின்சியரா என்ன பண்றா, ஆண்டவரை ஆராதிக்கிறா, சின்சியரா தேவாலயத்தை விட்டு விலகல. மீட்பு உண்டாகும், மேசியா வருவாரு, அவரை நான் சந்திப்பேன்னு சொல்லி அந்த அவரை சந்திக்கிற கூட்டத்துல இவளும் ஒருத்தியா இருந்து உண்மையாய் தேவனை ஆராதித்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த அண்ணாலை கர்த்தரே அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி நடத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நன்மைகள், தேவன் முன்குறித்ததான நன்மைகள், அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க கேட்கவே வேண்டாம், நீங்க நாடி போக வேண்டாம். அதுவே உங்க இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணாலை போல மாறுங்கள். ஹல்லேலூயா. அண்ணாலை போல ஒரு சேலஞ்ச், அண்ணாலை போல மாறுங்கள். உங்களுக்கு வேண்டியதை நீங்க தேடி போக வேண்டாம், நாடி போக வேண்டாம், தேடி வரும். வாழ்க்கை மாறுச்சுன்னா நீ அங்கே எங்கேயும் அலங்க வேண்டாம், ஆண்டவரே கொண்டு வந்து கொடுப்பார். அண்ணால தூக்கிட்டு வந்து அப்படியே அங்க உட்கார வச்சார். ஹல்லேலூயா, glory to Jesus. வாசிங்க. அடுத்தது நிறைய விஷயங்களுடைய டைம் ஆகுது. 4வதாக வாசித்தீர்கள், வாசிங்க. வாசிங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி ஆண்டவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எப்படி அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு பாருங்க. வாசிங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். பாருங்க, ஆமான் மொர்தெகாய தூக்குல போடுறதுக்கு அவன் நினைச்சான், காலையில இவனை தூக்குல போடணும் அப்படின்னு தூக்கு மரத்தை நிலைப்படுத்தினா, அந்த நேரத்துல அந்த டைமிங், அதே சேம் டைமிங், சேம் என்ன சொல்றது, வினாடிக்கு என்ன சொல்றது, செகண்ட். அல்லேலூயா. அவன் நினைச்ச நேரத்துல, ஆமானை தூக்கணும்னு சொன்ன நேரத்துல ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த அகஸ்வர் ராஜாவுக்கு தூக்கம் வராம பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வராம அவர் வாசிக்கிற வேத வசனத்தை வாசிக்கும் போது, என்ன தப்புவித்த மனுஷனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதான்னு அந்த ராத்திரியிலேயே சொல்றாரு. சொல்லும் போது ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லும் போது, அதையே செய்யும் போது ஆமா நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எவன் உனக்கு குழி பறிக்கிறானோ அவனையே நீ கீழே தள்ளுவ. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரிடத்துல மாத்திரம் அஞ்சி பயந்து நடந்தினா, கர்த்தர் உனக்குன்னு கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் நினைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன செய்யணும்ங்கிறதுக்கும் உடனே சொல்லும் போது, ஆமான் வந்து சொல்லும் போது, ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த என்ன செய்யணும் போது, உன் எதிராளி, உன் துரோகி, அவனே சொல்லி அவனே செய்ய வைப்பாரு நம்முடைய ஆண்டவர். அவனே செய்வான். வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கர்த்தர் உனக்கு செய்யற காரியம் பயங்கரமா, அது ஒன்னால நீ நினைச்சு பார்க்க மாட்ட. தாவீது போனா
அப்பா சொன்னாரு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னாரு. டைமிங் அப்ப நிக்கிறான், கோலியாத்து வரான். அப்ப கோலியாத்து சொல்றான், என்ன சொல்றான், என்னோட யுத்தம் பண்றதுக்கு யாருன்னு. இந்த மனிதன் எப்ப இஸ்ரவேலின் தேவனின் இஸ்ரவேலின் நாமத்தினுடைய தேவ ராணுவத்தை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு, இவனை கொண்டா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அவனை வீழ்த்துறான், தலையை எடுக்கிறான். ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா, அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுவுமே நடக்குது அப்படின்னா, அண்ணால போல உபவாசம் பண்ணு, அண்ணால போல ஜெபம் பண்ணு, அண்ணால போல துதி, அண்ணால போல ஆலயத்தை நேசி, அண்ணால போல மீட்டு மேசியா வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு நீ ஆண்டவர் நினைக்கிற நேரத்துல, நீ நினைக்கிற நேரத்துல உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா வரும். அண்ணாளுக்கு ஆண்டவர் அப்படி செய்தார். இப்ப சாஸ்திரிக்கு என்ன செய்தார் பாருங்க. வாசிங்க. மத்தேயு எழுதின புத்தகத்தை எடுத்து வச்சுக்குவோம். வாசிங்க. அவங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்றால், விசேஷமானவர்கள், ஸ்பெஷல், இவங்க ரொம்ப விசேஷமானவங்க, அறிவுல, ஞானத்துல, பணத்துல, உலகத்துல மேன்மையான ஆட்கள். இவங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் சொல்றாங்க. வாசிங்க. இதை வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். இவங்களுக்கு திடீர்னு ஒரு நட்சத்திரம் வருது. அப்ப ஒரு திடீர்னு ஒரு நட்சத்திரம் வரும்போது எல்லா நட்சத்திரத்தை விட இது பிரகாசமா இருக்கு. இவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஆனா இன்னும் அந்த மகிமையை கொடுத்த, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமையை கொடுத்த, அந்த மகிமையை கொடுக்கும்போது திரும்ப உன்னிப்பா பாக்குறாங்க. உன்னிப்பா பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் மூவ் ஆவறத அவங்க பார்த்தாங்க. இல்லையா சொல்லுங்க. சில வேளைகள்ல உங்க வாழ்க்கையில கடந்த வாரத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். கடந்த நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்றுப்பீங்க. கடந்த வாரத்துல ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்திருப்பீங்க. அது என்னன்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, தேவன் நடத்துதலையும் தேவ திட்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்லையா சொல்லுங்க. அவங்க உன்னிப்பா கவனித்தாங்க. அதுதான் போட்டிருக்கு, God will make something. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை கவனிச்சு அதை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி, அப்ப அவங்க முறைப்படியே, அவங்க ஞானம், அவங்க அறிவு, அவங்களுடைய முறைமைப்படியே ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்து, அதை உன்னித்து அவங்க பார்த்துட்டு பார்க்காம விட்டுட்டாங்க. அப்ப பார்க்கும்போது, அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு விவரம் தெரியுது. யூதர்களுக்கு பிறந்திருக்கிறவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஞானத்தை வர, அந்த ஞானிக்கும் அந்த சாஸ்திரிகளுக்கும் அவங்க வேத பிரமாணத்தை அவங்க அறிந்திருந்ததுனால அவங்க நுண்ணியமா கவனிப்பாங்க. சில சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆண்டவர் நடத்தணும். என்ன நடத்தணும்? என் குடும்பத்தை நடத்தணும், என் பிசினஸ் நடத்தணும், என் பணத்தை நடத்தணும், என் கிரியை நடத்தணும், என் சுபாவத்தை நடத்தணும், என் குணத்தை நடத்தணும், என் வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தணும். இல்லையா? ஆண்டவர் நடத்தணும்னு சொன்னா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் உங்களை அழகா அவர் இடத்துல ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும். சும்மா தானியேல் போய் அங்க தாவீது போய் அங்க நிக்கல, ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. சில சூழ்நிலையில கடந்த வாரத்துல, கடந்த மாதத்துல ஏதாவது ஒரு வசனம் பேசியிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று இருப்பீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு புரியலன்னா முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விளக்கத்தை கத்த தருவார். அல்லேலூயா. நடத்துதல், 4வது நடத்துதல். 5வது ஒரு நடத்துதல் சொல்றேன். இவங்க வந்தாங்க. வரும்போது ராஜா எப்பவுமே அரண்மனையில தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட போய் போக்குறாங்க. ராஜா விட்ட இல்ல. அப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, பெத்லகேமிலே பிறப்பார் என்று கேட்ட அந்த நட்சத்திரம் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணி அதை தேடி போக கர்த்தர் உதவி செய்தார். இல்லையா சொல்லுங்க. இந்த வேதாகமம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சீப்பா நினைக்கிறீங்க, வேதாகமத்தை சீப்பா நினைக்கிறீங்க. கர்த்தருடைய இருதயம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள், அவர்தான் இந்த வேத புஸ்தகம். உங்களை நடத்துதல் எப்படி ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று
நீங்க கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை, என்னுடைய ஹவுஸ் விசிட்டிங்க ஆண்டவர் இதை கொண்டுதான் நடத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஞானிகள், அவங்க சாஸ்திரிகள், அவங்களுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் மாறினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வேத வசனத்தை படித்து அவர்களை கர்த்தர் நடத்தின விதம் வித்தியாசமானவை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 5 விதங்களிலே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, சில சூழ்நிலையில ஆவியில் ஏவுதல் உண்டாகும் போது எளிமையானவர்களுக்கு எளிமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சிமியோன் தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன். ஆண்டவருக்கு அவன் ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தான். ஆண்டவர் அவன் ஆவியின் ஏவுதலாக கொண்டு வந்தார். மூணாவது சின்சியர், உண்மை. எதை செய்தாலும் சின்சியரா செய்யணும். ஆலயத்துக்கு வர்றது சின்சியரா வரணும். வேதத்தை வாசித்தா சின்சியரா செய்யணும். உபவாசித்தா சின்சியரா செய்யணும். ஆத்தும ஆதாயம் செய்தா சின்சியரா செய்யணும். உன் பணத்தை எப்படி செலவு செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்க கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சின்சியரா செஞ்சீங்கன்னா ஒரு நயா பைசா கூட வீணா போகாது. மனப்போக்கிலே போன மனிதன் நான் அப்படின்னு பாட்டு வந்துச்சு, போன வாரம் பாடணும். மனம் போக்குல நம்ம போகக்கூடாது. தேவ சித்தம் இல்லாம, தேவ பிரியம் இல்லாம, தேவ விருப்பம் இல்லாம நம்ம நேரம், நம்ம தாளந்து, நம்ம பணம், நம்முடைய காரியங்கள் செலவழிக்க கூடாது. அவர் நம்ம தத்து எடுத்திருக்கார், நம்ம அடிமை, அவர் எஜமானர், அவருக்கு கணக்கு கொடுக்கணும். இல்லையா சொல்லுங்க, கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். இந்த 4 பேருக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். மணி ஆயிடுச்சு. நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் டைம் இல்லை. என்ன கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். முதலாவது மேய்ப்பர்கள், சிம்பிள், எளிமையானவர்கள். எளிமையானவர்கள் அவங்க ரெஸ்பான்ஸ், முதல்ல என்ன சொன்னேன், கைடன்ஸ், வழி நடத்தினார். அடுத்தது அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா. முதல்ல எளிமையானவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க, வாசிக்கிறோம். வாசிங்க. முதலாவது மேய்ப்பர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. வாசிங்க சீக்கிரம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர், நல்ல அந்த வசனத்தை நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு சத்தியம் கர்த்தர் சொல்ற, ஒரு வசனத்தை சொல்ற, நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு உன்னை கண்டித்து உணர்த்துற. உடனே உன்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, மேய்ப்பர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. வாசிங்க, வாசிமா. மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, மேய்ப்பர்கள் ஒருவரோடு பேசி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய், அவங்களுக்கு பகட்டா சொல்லியாச்சு, காது கேக்குது, கண்ணு பாக்குது, பாடல் பாடுது, செய்தி வந்துருச்சு. இது மாதிரி பெத்லகேம்ல ஒரு ஊர்ல இது மாதிரி ஆண்டவர் மேசியா பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அவங்க உடனே எப்படி அதை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒருவரோடு அவங்க பேசி நாம் போய் பார்ப்போம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சிம்பிள், டிசைட் டு ஃபாலோ. அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளா என்ன பண்ணணும்னா அதை செய்யறதுக்கு கவனமா இருந்து செய்யணும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியர் மூலமா சொல்லலாம், வேத வசனத்தின் மூலமா சொல்லலாம், பிரசங்கத்தின் மூலமா சொல்லலாம், தரிசனத்தின் மூலமா சொல்லலாம், சொப்பனத்தின் மூலமா சொல்லலாம், வெளிப்பாட்டின் மூலமா சொல்லலாம். அதுக்கு அப்படியே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அதை செய்யறதுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை அப்படி அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, இவங்க அப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உடனே பெத்லகேமுக்கு போக சொன்னார். சொன்னதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் அதை பார்க்கிறோம், கேட்ட சத்தியம் கதை அல்ல, நிஜம். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டது கதை அல்ல, நிஜம், ரியாலிட்டி. அல்லேலூயா. அது உண்மை அப்படின்னு கண்ணார கண்டாங்க. கண்ணார கண்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பிரசித்தம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணால பார்த்தவங்க உடனே போறாங்க. போகிற ஆட்கள் இருக்கலாம்,
மேசியா பெத்லேஹேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சின்ன மேன்மை, ஒரு சின்ன ஆசீர்வாதம், சின்ன காரியங்களை கர்த்தர் கொடுக்க முன்னாடி வாங்க, சின்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்னா பிரசித்தம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரசித்தம் பண்ணணும். பிரகலை என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? இல்லைன்னா பிரகாஸ்டிங். அல்லேலூயா. அதை என்ன சொல்லணும்? பகிரங்கமா என்ன பண்ணணும்? போய் சொல்லணும். நீ உன்னை ஆண்டவர் ரட்சித்ததை சொல்லணும். ஆண்டவர் உனக்கு செய்ததை சொல்லணும். உன் ஆபத்துல செய்ததை கர்த்தருக்கு சொல்லணும். உன்னை விடுதலை ஆக்கினதை கர்த்தருக்கு சொல்லணும். நீ உன்னை கர்த்தர் எந்த நெருக்கத்திலிருந்து இடுக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினாரோ போய் சொல்லித்தான் ஆகணும். இல்லையா சொல்லுங்க. அப்பதான் கர்த்தருடைய நாம மகிமை அடையும். கர்த்தர் நாம மகிமை அடையும் போதுதான் கர்த்தர் உன்னை ஏதோ கேட்டுட்டான்னு சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு, நிறைந்த ஒரு ஆசையோட செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்களை நீங்க ஜெபிப்பீங்க, எனக்கு தாங்க 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 அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீங்க, துக்கத்தோட கொடுத்துருவாரு. அப்புறமேல இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நீங்க கெஞ்சினாலும் விடாம தராங்க, அதுல இருந்து எடுக்க மாட்டாரு. நல்ல கவனமா கேட்டுக்கிறேன், சொல்லிக்கிறேன். ஒண்ணு கர்த்தரா உணர்த்தி அதை நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து செஞ்சீன்னா அதுல வேதனை இருக்காது, அதுல சந்தோஷம் இருக்கும். ஆனா நீ போராடி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை கொடுப்ப, நான் சொல்றேன் கொடுப்ப. ஆனா நீ கஷ்டப்பட்டு இதனால பயங்கரமான கஷ்டப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அதுல இருந்து உனக்கு தப்பிக்க மாட்டாரு. ஏன்? நீ பிரியமா கேட்ட, நல்லது கெட்டதை நீயே அனுபவின்றாரு. அப்புறமேல அந்த மரணத்தின் விளிம்புல தான் நீ உணர வச்சு ஆண்டவர் இல்லாம என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உன்னை உணர வச்சுதான் உன்னை தூக்கி எடுப்பார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. நெவர். ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை நிஜம், உண்மை, ரியாலிட்டி. அல்லேலூயா. அது உண்மை. அல்லேலூயா, உண்மை. அப்ப இவங்க போய் சொல்றாங்க, இவங்களுக்கு கிடைச்ச மேன்மை அப்படி என்னன்னு சொல்றேன். உலகத்திலேயே இரட்சகர் பிறந்தது ஒரு மனிதனுக்கு சொல்ல, இந்த எளிமையான அற்பமான இந்த மேய்ப்பர்களுக்கு தான் அந்த செய்தி கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பலன். அல்லேலூயா. இரண்டாவது, அண்ணா இவ 84 வருஷமா தனிமையா இருந்தா, 7 வருஷம் புருஷனோட இருந்தா, 7 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளம் விதவையா இருக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள் வாழ்க்கையில வந்ததான அநேக காரியங்கள் இருந்தாலும் விடாமல் கர்த்தரிடத்துல சின்சியர். அல்லேலூயா. சின்சியர் தானே சொன்னேன். சின்சியர். அவங்க என்ன பண்றாங்கன்னா உபவாசிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, ஆலயத்தை விட்டு போகாம இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை குறித்து அவன் எங்க இயேசு இருந்தாரோ அதே இடத்துக்கு அண்ணால கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவளை என்ன பண்றாருன்னா புகழ்ந்து, மீட்பு உண்டாகிற யாவரும் காத்திருந்தாங்க பாத்தீங்களா கூட்டம், அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணாருன்னா மேசியா வந்திருக்கிறாருன்னு சொல்ல வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த கால வேளையில கிறிஸ்துமஸ் நாளின் செய்தியை நான் சொல்றேன். நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட, இந்த துன்பத்தில இருந்து எப்படி விடுதலை ஆன, எந்த இக்கட்டில இருந்து உன்னை ரட்சித்தா என்பதை உன்னுடைய சபை மக்களுக்கு சொல்லணும், உன் குடும்பத்துக்கு சொல்லணும், உன் உறவினர்களுக்கு சொல்லணும், உன்னோடு கூட பழகிறவங்களுக்கு நீ சொல்லித்தான் வாங்கணும். உன் மேல விழுந்த கடமை நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. இவளுக்கு கொடுத்த மேன்மை என்னன்னா மீட்பு உண்டாகிற எல்லாருக்கும் சொல்ற மேன்மை கிடைத்ததுனால இயேசு பாலகனை பார்க்கறதுக்கு எந்த இதுவுமே இல்லாம அழகா போய் பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிமியோன் இவர் ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் யாரு? ஸ்பிரிச்சுவல். இவருக்கு என்ன மேன்மைன்னா 2 காரியம் என் மனசுல ரொம்ப ஆழமா இருந்தது. முதலாவது, இவன் தான் முதல் ஆலயத்துக்கு கொண்டு வர 8ஆம் நாள்ல பாக்குறான். 8ஆம் நாள்ல இவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீ மேசியாவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் ஜாக்கிரதையா இருந்ததினால இவன் இருந்த இடத்துக்கு யோசேப்பும் மரியாளும் பிள்ளையை தூக்கிட்டு வர்றதை பார்த்தான். இல்லையா சொல்லுங்க. பார்த்தான். பார்த்தது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைய யாருமே கையில வாங்கல, சிமியோன் தான் கையில வாங்கினான்.
எவ்வளவு பாக்கியம். சில நேரங்களில் நீங்க ஆலயத்துக்கு 4 வாரம் வராம இருக்கிற, 4 வாரம் வர்றது கிடையாது, ஏதாவது ஒரு வாரம் வரீங்க. சம்திங் என்ன சொல்றது, ஏதோ ஒன்றை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க. அவன் அன்னைக்கு அவன் வராம இருந்திருந்தா அவனுக்கு அன்னைக்கு வயிற்று வலி வந்துருச்சு, அன்னைக்கு அவனுக்கு குடல் வலி வந்துருச்சு, இல்ல அவனுக்கு என்னமோ போயிடுச்சு, எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருந்தாலும் அவன் வந்து நின்னான். இல்லையா சொல்லுங்க. வந்து நின்னான். அவனுக்கு கிடைத்த சிலாக்கியம் என்ன தெரியுமா? பிள்ளைய கையில ஏந்தி be thankful. ஆண்டவரே, மீட்பு உண்டாகிறதுக்காக காத்திருந்தேன், இவ்வளவு நாட்கள் ஒவ்வொரு வாரமும் காத்திருந்தேன், இந்த நாள்லயும் நான் வந்து நிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தி ஸ்தோத்திரித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பை உண்டாகிற மேசியாவை என் கைகள் தூக்குவதற்கு எனக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி நன்றி உடையவனாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையில நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். Be thankful. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எச்சரிக்கிறேன், நன்றி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பயன்படுத்துவார்னா, மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்களை bless பண்ணுவாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன் அங்க வராங்க. இவன் தாயையும் தகப்பனையும் அந்த மேசியாவையும் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி, be thankful இருக்கிற ஒரு மனுஷி அவர் கர்த்தருடைய ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது அவ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தா அவளை தேடி வரும். உங்க குடும்பத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வேலை செய்யற இடத்துல உன் எஜமான நீ பிளஸ் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உன் பாச உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க சித்தமாவ. உனக்கு விரோதி துரோகியா இருக்கிறவன நீ பிளஸ் பண்ற மாதிரி உன்னை உயர்த்துவா. அதுக்கு என்ன வேணும்? நன்றி வேணும். நன்றி உள்ள உணர்வு வேண்டும். குழியில இருந்தேன், விக்கிரக ஆராதனை இருந்தேன், குடியில இருந்தேன், விபச்சாரத்துல இருந்தேன், வேசித்தனத்துல இருந்தேன், கெட்ட வார்த்தை பேசினேன், அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன போய் ரட்சித்து இந்த இடத்துல வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. மகா பரிசுத்த கூட்டம் இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் பக்கட்டும் கும்பிடுற அந்த பரிசுத்த சேனையின் நடுவுல உனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறானா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா உனக்கு நன்றி இருக்கணும். நன்றியை எதுல தெரியப்படுத்துறது? கீழ்ப்படியதுல தெரியப்படுத்துறது. கீழ்ப்படி. நன்றி உள்ளவர்களா நீங்க எப்பவே இருந்திருந்தா நீங்க எப்பவே உயர்ந்திருப்பீங்க. இன்னும் உயராததுக்கு காரணம் சிம்பிளா கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒரு சித்தம் நடக்கட்டும்னு சொல்லியிருந்தீங்கன்னா மகிமையானவர் மரியாள் சொன்னார், இதோ அடிமை, இதோ அடிமை. நாம ஆண்டவருக்கு அடிமை. நாம அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரலோக தேவனுக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப நாம அவருக்கு அடிமை, அவர் நம்ம எஜமான். அப்ப அவருக்கு இதோ அடிமை, அவருடைய சித்த வாழ்க்கையில நடக்கட்டும்னு ஒப்புவிச்சு அவருக்கு நன்றி உள்ள உணர்வு உண்டா, எல்லா சந்ததிகளும் அவரை பாக்கியவாதி இன்னமும் முரட்டுத்தனமா அவங்கதான் தெய்வம்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேரை கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி. வருஷத்தை நினைச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. இந்த வருஷத்தை நினைச்சு பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எப்படி குடும்பத்தை நடத்தினாங்க, எப்படி உனக்கு எல்லாம் செத்து போனானே உன்னை எண்ணி ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காரு. உன் பிள்ளை என்ன குடும்பத்தோட வச்சிருக்காரு. எவ்வளவு விபத்துகள் வந்துச்சு, எவ்வளவு வியாதிகள் வந்துச்சு. நன்றி இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார், நான் கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நன்றி இருக்கணும். நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்களை உயர்ந்த உண்ட ஸ்தானத்துல கர்த்தர் உன்னத வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அங்க வந்து நிற்கும் போது ஒரு பட்டயம் மகனை குத்துன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. சிமியன் சொன்னார். அவர்களை குறித்து இயேசுவுக்கே தீர்க்க தரிசனம் சொல்ற உன்னதமான மேன்மையான இடத்துல இந்த சிமியோனை கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அந்த செய்தியை மரியாள் தன் உள்ளத்திலே வைத்தாள். பின்னாடி நடக்கிற நாட்களே
ஸ்டெப் ஸ்டெப்பாய் சொல்லு இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்களிலே மிகவும் சிறந்தவர் யாருன்னா இவர்தான் எல்லா ஜனங்களுக்கும் மீட்பு உண்டாகப்பட அவர் ரத்தம் சிந்தி மரிப்பாருன்னு சொல்லி சிக்னிபிகண்டா சிம்பிளா அவங்க புரிஞ்சுக்கொள்ள யோசேப்புக்கு தெரியல. ஆனா மரியாள் தன் இருதயத்திலே வைத்துக் கொள்கிற அளவுக்கு சிமியோனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது சொல்லி முடிக்கிறேன். இந்த சாஸ்திரிகள் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா உடனே அவங்க வந்தாங்க, அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில் இருப்பாருன்னு போய் பார்க்கும்போது அரண்மனையில் ராஜாவுக்கு ஒரு குழப்பம், இவங்களுக்கும் ஒரு குழப்பம். 2 வயது உள்ளவங்க எல்லாரும் சாகிறதுக்கு இவங்க ஒரு காரணமா மாறினாங்க. ஆனா ஆண்டவர் அழகா பெத்லகேமுக்கு நடத்தினாங்க. இவங்க செய்த காரியம் என்னன்னா அந்த வசனத்தை இந்த புஸ்தகத்திலேயே 2ஆம் அதிகாரத்துல கடைசியா ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. அது ரொம்ப முக்கியமான வசனம். எங்க 2ஆம் அதிகாரத்துல கீழே இந்த சைடுல ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். 2ஆம் அதிகாரமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இல்லம்மா, 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிமா. என்னம்மா வாசிமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, அங்க பாருங்க, பிள்ளை அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? வழி நடத்தினார். மேசியாவை பார்க்கிறதுக்கு வழி நடத்தினார். அப்ப வழி நடத்தும் போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் ஞானிகள் தன்னுடைய அறிவு, தன்னுடைய பணம், தன்னுடைய மேன்மை, தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய உயர்வான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நானும் ஒரு சிம்பிள் தான், நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன பண்ணாங்கன்னா பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது தான் என்னன்னா படைத்தார்கள். அல்லேலூயா. அடுத்தது என்னது? படைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை படைத்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை படைத்தார்கள், தான் செய்கிற எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு முன்பாக படைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுத்த மேன்மை என்ன தெரியுமா? எல்லாத்த விட எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னு சொன்னேன்? யார் சொன்னது? பிரசங்கத்தை கவனிக்கணும். 2 வருஷத்துக்கு பின்னாடி அன்றைக்கே மேசியா வந்துட்டாருங்கிறது மேய்ப்பருக்கு சொன்ன. சிமியோனுக்கும் அண்ணாளுக்கும் 8ஆம் நாள் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா 2 வருஷம் கழிச்சு குழப்பத்துக்கு உண்டானவங்க, ராஜாவையும் குழப்பி இவங்களும் குழப்பி நாட்டிலேயே ஒரு குழப்பத்தை கொண்டாந்து 2 வயது பிள்ளைகளுக்கு மரணத்துக்கு உட்பட்ட இவங்களை கர்த்தர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? ஏன் உயர்த்தினார்? அவங்க ஆண்டவரத்தில் தன்னை அர்ப்பணித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த வருஷம் முழுசும் எவ்வளவோ பேசுறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னா, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் வாழணும், என் வீட்டை கட்டணும், இதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல. தேவ சித்தத்தை செய்யறதுக்கும் தேவ பிரியத்தை செய்யறதுக்கும் தேவனுக்கு அவருக்கு அடங்கி தேவ ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் தான் ஊழியம் செய்யறேன். இல்லையா சொல்லுங்க. எனக்கு வேற எந்த ஆசையுமே கிடையாது. நல்ல கவனமா கேட்டுக்கங்க. எங்களுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, நீங்க எல்லாம் எங்க போகணும்? எங்க போகணும்? எங்க போகணும்? எங்க சவுண்டே வரல. அதுதாங்க இருக்கிறதுலே கிஃப்ட். அதுதான் கிஃப்ட். அதுக்கு தான் உங்களை உடைக்கிறோம், அதுக்கு தான் உங்களை உருவாக்குறோம். ஊனி நெஞ்சிலே குத்துறோம். ஏன்? உங்க மேல அன்பு இருக்கிறதுனாலதான். அன்பு உள்ள இருதயம் இருக்கிறவங்க தான் நொறுக்குவாங்க. அல்லேலூயா. திரும்ப அனுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது உருவாக்கி தேவனுடைய பாதத்துல இவங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அவங்க தங்களை அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை தேவனுக்கு விரோதமான மறைவான பாவங்கள், தேவனுக்கு அருவருப்பான பாவங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க செய்திருந்தா கர்த்தரத்தை மன்னிப்பு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேருக்கும் இல்லாத ஒரு மேன்மை சிலாக்கியத்தை இந்த சாஸ்திரிக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? சொல்லுங்க. சொல்றவங்க கொடுத்தார். என்ன கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம். நான் உங்களுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்திருப்பாரு?
எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை மாத்திரம் பக்கத்துல எழுதி வச்சது. சொல்லுங்க. எல்லாத்தையும் வேற வேற புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டு சிமியோன், அன்னாள், இவங்களெல்லாம் மேய்ப்பர்கள் எல்லாரும் லூக்கால கொண்டு போயிட்டாங்க. ஆனா மத்தேயுல இந்த பக்கத்துல இந்த பேஜ்ல அவங்க பேர் வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சொல்லுங்க. நாம யார் அதிகமா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்களோ அவங்க நொறுக்கப்படுறதுக்கு கர்த்தர் இடம் கொடுப்பார், அவங்க புடமிடுவதற்கு இடம் கொடுப்பார். அதுல திருந்தி தன்னை அர்ப்பணிக்கிறவங்கள மேன்மையான ஸ்தானத்துல வந்தார். இல்லையா சொல்லுங்க. இந்த 5 விதமான வழி நடத்துதல், 4 விதமான ரெஸ்பான்ஸ், 4 விதமான பிரதிபலன் உங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் தருவாராங்க. தேவன் முதல்ல பகட்டா கொடுப்பாரு, காது கேட்க, கண்ணு பார்க்க, ஒரு பெரிய வெளிச்சம் போல நம்ம நடக்கிற நடத்தையை கொடுப்பார். 2வது ஆவியின் ஏவுதலால ஒரு இடத்துல கொண்டு வருவார். 3வது நாம இருக்கிற இடத்துக்கே நம்மளை கொண்டு போவார். 4வது தேவன் ஒரு நட்சத்திரத்தையாவது கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். உடனே நம்முடைய ரெஸ்பான்ஸ் அவர் சொல்றபடி நம்ம நடந்தா நமக்கு 4 விதமான நன்மைகளை தருவார். நீங்க போகும்போது இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லுங்க, போறவன் எவனா இருந்தாலும் ஒரு சுவிசேஷம் இயேசு நல்லவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. நாம கொடுக்கிற பிரதிபலன் என்னன்னா, அவர் நமக்கு பிரதிபலன் தருகிறார். நாம கொடுக்கிற பிரதிபலன் என்னன்னா, ஆண்டவரை பத்தி ஒரு மனுஷனுக்காகவும் நீங்க ரட்சிக்கப்பட்டதையும் தேவன் உங்களை தூக்கி எடுத்த விவரத்தையும் நீங்க சொல்ல வேண்டும். இல்லையா சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ள உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி சொல்லுங்க. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த வேளையில இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில தேவ சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி. தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திற்காக. ஆம், ஆமென். ஒரு பாடலை பாடும்போது